வாழ்க்கையை துவங்கியவர் மரணிக்கிற நேரத்தில் அவருடைய கவச ஆடை 30 மரக்கால் கோதுமைக்காக அடமானம் வைக்கப்பட்டு மரணிக்கிறார், மீட்கப்பட முடியாமல் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த மாற்றுகளா? இவ்வளவு பெரிய தகுதி, ஆட்சி, அதிகாரம், எப்படிப்பட்ட அதிகாரம்? விரல் அசைச்சா போலும் உயிரை கொடுக்க தயார் என்று சொல்லக்கூடிய தொண்டர்கள் சாவல், மௌத்தை, மரணத்தை காதலிப்பார்கள் சொல்வாங்களே, அப்படி காதலிக்கக்கூடிய தொண்டர்களை பெற்றிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் பவரையும் வைத்துக் கொண்டு எப்படி நடந்தார்கள்? சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, ஒரு நாள் சாப்பிட்டா மறுநாள் சாப்பாடு இல்லை, இருக்கிற வீடு 10க்கு 10 கூட இல்ல. நான் ஏற்கனவே சுட்டி காட்டின ஒரு நிகழ்ச்சி, ஆயிஷா நாயகி சொன்னார்களே, வீட்டில் விளக்கு இல்லை. என்ன விளக்கு? இந்த மாதிரி விளக்குகளா? இல்லன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விளக்கு ரொம்ப காசு வேணும். என்ன விளக்கு அது? மண் சிட்டியில ஒரு 25 மில்லி எண்ணெயை ஊத்தி அதுல ஒரு 4 நாக்கு திரி வாங்கி போடுவோமே, அந்த விளக்கு தான் இல்லையா? அவ்வளவு பெரிய மாமன்னருடைய வீட்டில் இரவில எரிப்பதற்கு விளக்கு இல்லை, படுக்க பாய் இல்லை, ஒரு கயிற்று கட்டில் படுத்தால் மேனியெல்லாம் வரி வரியாக விழுந்துவிடும், படுக்க பாய் இல்லை. அணிந்து கொள்வதற்கு இன்றைக்கு 10 ஆடைக்கு குறைந்து இருப்பவர்கள் யாராவது இருப்பீர்களா? ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய உங்களை எடுத்துக்கொண்டால் கூட ரொம்ப கீழ் மட்டத்தில் உள்ளவராக இருந்தாலும் 5 சட்டை குறையாம இருக்கும். ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவராக இருந்தாலும் 5 குறையாம இருக்கும். இந்த மாமனிதருக்கு மேல போத்திக்கிறதுக்கு ஒரு துணி, மாத்துறதுக்கு இன்னொரு துணி, இதை தவிர வேற ஒரு ஆடை இல்லை. விசேஷமான நாட்களில் அணிந்து கொள்வதற்கு என்று ஒரு ஆடை, இதை தவிர அவருடைய ஆடை எதுவுமே இல்லை. இப்படியான ஒரு நிலைமை. அவர் சஜிதா கொள்கையில சஜிதா செய்தால் அவருடைய அக்குள் தெரியும் அளவுக்கு அந்த ஆடை சின்னது, கை மறைக்க முடியவில்லை. கை முழுவதும் திறந்த நிலையிலே துணியை அப்படி போக்கிக் கொண்டு அவர் தொழுகை நடத்தி இருக்கிற காட்சியை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தர், கோடீஸ்வரராக இருந்த ஒருத்தர், வாரி வாரி வழங்கின ஒருத்தர், இவ்வளவு பெரிய உச்ச நிலைய பதவி அடைந்த பிறகு கூட எல்லாத்தையும் இழந்து இப்படி நிற்கிறாரே என்று அவரை பார்த்து நாம பெரிதாகப்படணும். இன்றைக்கு ஆக கீழே ஒருத்தர் இருப்பான நம்ம நாட்டில், ஆக கீழே பண ஒரு வறுமையில அவன் பார்த்து பரிதாபப்படுவான். அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் பரிதாபப்படுகிற அளவுக்கு அவ்வளவு அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் சொல்கிறார், மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முல்குலம் கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் சல்லடையை யூஸ் பண்ணியதில்லை. சல்லடை அரிப்புமாங்க என்ற பகுதிகளில், சில பகுதியில் சல்லடை மாவை சலிப்பதற்குரியது, மாவை சலிப்பதற்குரிய சல்லடை யூஸ் பண்ணல. அப்ப கேட்கிறாரு, அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர் கேட்கிறாரு, சல்லடை யூஸ் பண்ண எப்படி சாப்பிடுவீங்க, சல்லடை இல்லாம எப்படி சாப்பிடுவீங்க என்று கேட்டால் அதற்கு அவர் பதில் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருகையிலே கோதுமையை போடுவார்கள், அதை அரைக்குவோம். திருகை எவ்வளவு அரைக்கும்? 10 மாதிரி அரைக்க முடியுமா? அரைக்காது. ரவா மாதிரி கூட அரைக்காது, உடைக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி உடைத்த பிறகு அந்த கோதுமையை அள்ளி வாயால் ஊதுவோம், தூசிகள் எல்லாம் உமிகள் எல்லாம் பறந்துவிடும். அதுல தண்ணீரை ஊற்றி குழைத்து சாப்பிடுவோம். சமைச்சு கூட இல்ல, குழைத்து சாப்பிடுவோம். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்கள் குடும்ப ஆயிஷா நாயகி மனைவி சொல்றாங்க, 1 மாதம் கழிந்துவிடும், 2 மாதம் கழிந்துவிடும், 3 மாதம் கழிந்துவிடும், அடுப்பு மூட்டிருக்க மாட்டோம். 3 மாதங்கள் தொடர்ந்து அடுப்பு மூட்டாமலும் எங்களுடைய வாழ்க்கை சென்றிருக்கிறது. வேற எதைத்தான் சாப்பிடுவீங்க? கண்ணீரும் பேரிச்சம்பழமும் சாப்பிடுவோம், அதை தவிர ஒண்ணும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வறுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் பொழுது வினிகர் சொல்லுவாங்க, வினிகர் காடி, சிர்கா, அந்த சிர்காவை கொண்டு வந்து எப்போதாவது வைப்பார்கள். ரொட்டிய அதுல தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இது சூப்பர் குழம்பாக இருக்கிறது, இது உங்களுக்கு சூப்பரா தெரிஞ்சிருக்கு. இந்த வினிகர்ல தொட்டு வெறும் மாவை குழைத்து சாப்பிட்டு அந்த நாவுக்கு எது சூப்பரா தெரியுது? வினிகர்ல முக்கி சாப்பிடும் பொழுது குழம்பு சூப்பராக இருக்கிறது என்று அதை பாராட்டி சொல்கிற அளவுக்கு அதான் அவர் சாப்பிட்ட மிகச்சிறந்த உணவு. சில நாட்களில ஆட்டுக்கால் வாங்கி அதை சூப் மாதிரி காய்ச்சுவோம். காய்ச்சிய பிறகு என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு நாள், மறுநாள், அதற்கு மறுநாள், அதற்கு மறுநாள், அதற்கு மறுநாள், 15 நாட்கள் வரை அதையே சுட வைத்து சுட வைத்து சுட வைத்து சாப்பிடுவோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அதையே நபிகள் நாயகம் சாப்பிடுவார்கள்.
அந்த மனிதர் நினைத்திருந்தால் அவருக்கு இருக்கிற ஆன்மீக செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வந்து கொட்டுன உசுர கொடுக்கிறாங்க, சொத்து கொடுக்க மாட்டாங்க, கொண்டு வந்து கொட்டியிருப்பார்கள். அவருக்கு இருக்கிற அந்த அரசியல் பலத்தை பிரயோகித்து மக்களிடத்தில் கொண்டு வந்து கொட்ட சொல்லி வரி போட்டால் கூட கொட்ட தயாராக இருந்தார்கள். எப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கை பாத்தீங்களா? இதை சொல்லி புகழ இது வரலாம். இது ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சி. அது கதை. தாய் வயிற்றுல பிறக்கிறதும் கத்னா செய்யாம பிறக்கிறதும் அல்ல அவருடைய வாழ்க்கை. இந்த நேர்மையை பாருங்கள், இந்த பரிசுத்தத்தை பாருங்கள். நம்பிக்கைக்குரியவராக 100% வாழ்ந்து காட்டினார். இறந்து போன நேரத்தில் அதோட விடுங்க, அவருடைய வறுமையா இருந்தார கஜானாவில் ஒண்ணும் இருந்திருக்காரு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லை. ஆரம்பத்தில் வேண்டாம் அப்படி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஜக்காத் என்ற பொருளாதார திட்டத்தின் மூலமாக என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், கோடி கோடியாக பணம் குவிகிறது. எந்த அளவுக்கு குவியும் தெரியுமா? நீங்கள் யாராவது கடன் பெற்றிருந்தால் ஒவ்வொரு நபருடைய கடனையும் நான் தீர்க்கிறேன் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மக்களை எல்லாம் அழைத்து, மக்களே நீங்கள் யாருக்காவது எந்த நேரத்திலாவது தனிப்பட்ட முறையில் சொந்தத்திற்காக கடன் வாங்கி இருந்தீர்களே, ஆனால் அந்த கடனை தீர்க்கிற பொறுப்பு ஆட்சித் தலைவன் என்ற முறையில் என்னை சேர்ந்தது. ஒவ்வொரு நபரும் பட்ட கடனை அவர் கொடுத்து தீர்த்தார். உலகத்தில் மக்களுடைய கடனை தீர்த்த ஒரே அரசாக நபிகள் நாயகத்தின் அரசாக இருந்தது. இன்றைக்கு இந்த நிலைமை, நீங்கள் வாங்காத கடனை அரசாங்கம் வாங்கி உங்க தலையில சுமத்தி இருக்கிறது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் 15,000 ரூபாய் கொடுத்தாதான் இந்தியாவுடைய கடன் அடையும். நீங்கள் வாங்காத கடனை உங்கள் தலையிலே சுமத்திய அரசுகளை இந்தியாவில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் பார்க்கிறீர்கள். அவன் வட்டி கடன் வாங்க மக்களுக்கு என்று சொல்லி வட்டி கடன் வாங்கி கோடி கோடியா நம்ம தலையில சுமத்தி வச்சிருக்கான். இந்த மாமனிதர் எப்படிப்பட்ட தன்னிறைவு பெற்றிருந்தார் என்று சொன்னால், கடன் வாங்காத அரசு மட்டுமல்ல, மக்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய கடனையும் தீர்க்கிற அளவுக்கு பணம் இருந்தது. தொடமாட்டார். இல்லாதனால அந்த பிச்சைக்கார வசத்தில் இருக்கவில்லை. தொடக்கூடாது, தொடமாட்டேன், மாட்டேன் மட்டுமா? எப்படிப்பட்ட பிரகடனம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரன் ஹுசைன் பேரப்பிள்ளை அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, பள்ளிவாசல் என்பது நபிகள் நாயகத்தினுடைய பள்ளிவாசல் என்பது உங்க நியூ காலேஜ் வளாகம் அளவுக்கு பெரியது. பள்ளிவாசலுடைய கட்டிடம் வேண்டுமானால் இப்படி சின்னதாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்த திடல் பிரம்மாண்டமான திடல். வீர விளையாட்டுகள் நடக்கும், பயிற்சி நடக்கும், பெருநாள் தொழுகை நடக்கும். அவ்வளவு பெரிய திடலை தம்முடைய சொந்த பணத்திலே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி பள்ளிக்கு கொடுத்தார்கள். அந்த பள்ளியில ஒரு பக்கம் பேரிச்சம்பழமாக குவிந்து கிடக்கிறது. ஜக்காத் வசதி உள்ளவர்கள் கொடுத்த ஜக்காத் ஏழைகளுக்கு விநியோகிப்பதற்காக கொண்டு வந்து கொட்டிய பேரிச்சம்பழங்கள் அம்பாரமாக குவிந்து கிடக்கிறது. நபிகள் நாயகத்துடைய பேரப்புள்ள ஒரு ஆளு ஹுசைன் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு விட்டார். ஒரே ஒரு பேரிச்சம்பழம், கை நிறைய அள்ளி, ஒரே ஒரு பேரிச்சம்பழம். என்ன செய்தார்கள் தெரியுமா? பார்க்கிறாங்க நபிகள் நாயகம், வேகமா ஓடி வருகிறார்கள். வாயை விரலை வாய்க்குள் விட்டு கீழே துப்பு வச்சார். அரபில கஹ்ன துப்பு, காரி துப்பு. சின்ன பிள்ளை வாயில கிடந்த பேரிச்சம்பழத்தை துப்பிட்டு சொன்னாங்க, அருமை மகனே, பேரன மகன் சொல்லுவாங்க, அருமை மகனே, இது நமக்கு அனுமதிக்கு ஹலால் இல்லை. பைத்துல் மால்ல உள்ள பணம், பொது நிதியில் உள்ள பணம், அரசு கருவூலத்தில் உள்ள பணம் எனக்கும் என் குடும்பத்தில் பிறந்த யாருக்கும், எனக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவியருக்கும் ஹலால் இல்லை, தொடக்கூடாது. இதெல்லாம் வேற வேற ஆளுக்கு தருவனே தவிர என் கொண்டாடிக்கு தரமாட்டேன், என் பிள்ளைக்கு தரமாட்டேன், என் பேர பிள்ளைக்கு தரமாட்டேன் என்று அதை வாயிலிருந்து எடுத்து போறார் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைவரை உங்கள் வரலாற்றில் பார்த்துக்கிறீங்களா? அதனால தானே உசுர கொடுக்க தயாரா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் நம்மள அதாவது பாரின் சுதேசி விதேசி வாங்குவோம், சுதேசியை வாங்குவோம், விதேசியை புறக்கணிப்போம். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கோகோ கோலா குடிப்பான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுதேசி தான் வேணும், உள்நாட்டு பொருள் தான் வேணும், வெளிநாட்டு பொருள் கூடாதுன்னு சொல்லிட்டு அதை குடிக்கும் போது இடையில குடிப்பானுல்ல, அப்படி பேரையில பேசும்போது கோகோ கோலா குடிச்சிட்டு பென்ஸ் கார்ல ஏறுவான், வெளிநாட்டுக்காரர் ஏறுவான், வெளிநாட்டுக்காரர் ஏறுவான். போட்டுக்கிற செருப்பு பாரினா இருக்கும், போட்டுக்கிற சட்டை அரிதா சட்டையா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்சி நீங்க பாக்குறீங்களே, இந்த மாமனிதர் என்ன செய்யறாரு? தொடக்கூடாது, ஒரு பேரிச்சம்பழம் தொடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம அவர் மக்காவிலிருந்து வரும்பொழுது சிறிய அளவு கொஞ்சம் பணத்தை, தங்கத்தை கொண்டு வந்திருந்தார். வசதியா இருந்ததால வந்து பள்ளிவாசல் கொஞ்சம் இடத்தை வாங்கி கொடுத்தார். 100 ஆடு வாங்கி ஒரு ஆட்டு பண்ணை அமைத்துக் கொண்டார்.
அந்த ஆடு தான் அவருடைய வருமானம். 100 ஆடு இருக்குமா, ஒரு ஆடு குட்டி போட்டா ஒரு பெரிய ஆடை எடுத்துருவாரு. அதை வித்து அடுத்த ஆடு குட்டி போடுற வரைக்கும் அதை செலவு வச்சுக்கிறாரு. எங்க இருந்து எடுக்கிறது இல்ல, அதுக்காண்டி மக்கள்கிட்ட